Hello friends, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் நான் யூஸ் பண்ணுறது வந்து 3rd எடிஷன். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், பேங்கிங் ரிலேட்டட் லாஸ் இருக்குது மாடியூல் சியில். அடுத்து பேங்கிங் ஆம்புட்ஸ்மன் ஸ்கீம் இது எல்லாமே மாடியூல் சியில் வந்துடும். அப்புறம் மாடியூல் டியில் வந்து கமர்ஷியல் லாஸ் வித் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ். இதில் பெரும்பாலும் நம்மளுக்கு வர்றது வந்து மித்த 3 இதில் இந்த மாடியூல் பி, சி, டி இதில் இருந்து தான் கொஷின் வரும். ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்சஸ் வந்து இது நம்ம பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங்லேயும் இதே டாபிக் தான் உங்களுக்கு. இதுலேயும் த சேம் சிலபஸ், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் ரெண்டுமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் ஏ பார்க்கலாம். மாடியூல் ஏ வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் பேங்க்ஸ். இதில் என்னென்னா ஆர்பிஐ வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேங்கிங் இன் இந்தியா இஸ் மெயின்லி கவர்ன்டு பை த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்ட் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1934. இந்த 2 ஆக்ட் தான் பேங்க்ஸை வந்து இது பண்ணுது. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் பேங்க்ஸ் ஃப்ரம் த opening of banks to their winding up by virtue of the powers conferred under these statutes. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டும் சேர்ந்து பேங்க்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இந்த 2 ஆக்ட் மூலமாக. ஆல் த ரெகுலேட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் யூனிஃபார்ம்லி applicable to all banks. The applicability of the provisions of these acts to a bank depend on its constitution, that is whether it is a statutory corporation, a banking company or a cooperative society. In this unit, we look at the definition of banking, the constitution and different types of banks and applicability of regulatory laws, the general framework of the regulatory laws and the role of regulators, namely the Reserve Bank of India and the government. இது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பேங்க்ஸுக்குமே எல்லா லாஸுமே ஈக்குவலாக அப்ளிகபிள் கிடையாது. சம்டைம்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு வந்து அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா பேங்க்ஸுக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அது சம்மந்தமாக தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங், டெஃபினேஷன் ஆஃப் பேங்கிங் வந்து டெஃபினேஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 5B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அதுபடி என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். சச் டெபாசிட்ஸ் மே பி ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் விட்ராயபிள் பை செக். அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸை வந்து பப்ளிக்டேருந்து வாங்கி என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படின்னா ஃபார் தி பர்பஸ் ஆஃப் லெண்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அமௌண்ட் என்ன அப்படின்னா விட்ராயபிள் பை செக்கு கொடுத்து இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் ஆஃப் பேங்கிங். அது வந்து பேங்க் வந்து ரெஃப்யூஸும் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸும் பண்ணலாம். என்ன கிரவுண்ட்ஸில் அப்படின்னா, அவர் வந்து சரியாக அந்த கேவிசிலாம் கொடுக்கல, அவர் மூலமாக அவர்கிட்ட வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா, அந்த கஸ்டமர்கிட்ட வந்து பேங்கர்ஸ் வந்து சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த நார்ம்ஸ் வந்து நோ யுவர் கஸ்டமர் இஸ் இஷ்யூட் பை ரிசர்வ் பேங்க். request bank to follow certain customer identification procedure for opening of accounts for protecting the banks from frauds etc. Next வந்து deposits withdrawable by check. Deposits வந்து எப்போ withdrawable by check அப்படின்னா, under section 49A of the Banking Regulation Act, no organization other than a bank is authorized to accept deposits withdrawable by check. ஏன்னா 49A படி என்னென்னா, இப்போ ஸ்ரீராம் ஷீட்ஸ்லேயும் அவங்களும் ஃபண்டிங் கம்பெனிலாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. முத்தூட்டில் வந்து அவங்களும் ஃபண்டிங் கம்பெனிஸ்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் வந்து இதே ஜாப் தானே அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெபாசிட்ஸ்லாம் வாங்குறாங்க, ஜுவல் லோன் கொடுக்குறாங்க, வெஹிக்கிள் லோன் கொடுக்குறாங்க, பப்ளிக்டேருந்து எஃப்டி வாங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் வந்து பேசிக்காக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, முத்தூட்லேருந்து முத்தூட் செக் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் பேங்க்லேருந்து செக்கு கொடுக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செக் கொடுக்கலாம், பேங்க் ஆஃப் பரோடா செக்கு கொடுக்கலாம், பேங்க் ஆஃப் இந்தியா செக் கொடுக்கலாம், கெனரா பேங்க் செக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக் கொடுக்குறது வந்து பேங்க்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். முத்தூட்டோ ஸ்ரீராமோ இவங்க வந்து இதே வேலை தான் பார்ப்பாங்க. பட் வந்து அவங்களால செக் கொடுக்க முடியாது. இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை நான் பேங்கிங் என்டிட்டிஸ். இப்போ சொன்னோம் இல்லையா, ஸ்ரீராம், முத்தூட்டு இந்த மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னா யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலே இவங்களும் ரிசர்வ் பேங்க்கிட்ட தான் இப்போ இவங்க பெர்மிஷன் வாங்கணும். அடுத்து லைசன்ஸ் ஆஃப் பேங்கிங். இன் இந்தியா இட் இஸ் நெசசரி டு have license from bank under section 22 of the Banking Regulation Act. Section 22 of Banking Regulation Act படி
இந்த லைசன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க பேங்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இது முடிகிற இதில் வந்து அவங்களுடைய நேம் முடிகிறதுல வந்து பேங்க்குன்ற வார்த்தை வந்து கண்டிப்பாக சேர்த்துருக்கணும். அதான் நம்ம இதில் வந்து எல்லா இதுலையுமே பேங்க்குன்ற வார்த்தை சேர்ந்தே தான் இருக்கும். விஜயா பேங்க், கெனரா பேங்க், தேனா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலையுமே கண்டிப்பாக அந்த பேங்க்குன்ற நேம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெர்மிட்டட் பிஸ்னஸ். பெர்மிட்டட் பிஸ்னஸ் வந்து இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம லீகலாக என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பெர்மிட்டட் பிஸ்னஸ் தான். பேங்க்கில் சும்மா சாதாரணமாக பண்ணுற பிஸ்னஸ் தான் எல்லாமே இருக்கும். பாரோயிங், ரைசிங், அப்புறம் கிராண்டிங், பையிங், செல்லிங், டீலிங் இன் புல்லியன் அண்ட் ஸ்பீஷியஸ், பையிங், செல்லிங், purchasing and selling of bonds, negotiation of loans and advances, collecting and transmitting of money and securities. Next one, acting as agent as government, contracting for public and private loans, insure, guarantee, underwrite, participate in managing and carry on the transact every guarantee of every kind of guarantee, manage, sell and realize any property which may come, acquire, hold, deal with any property or any rights. இந்த மாதிரிலாம் சில இது கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். நம்ம யூஸ்வலாக நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் வந்துடும். பெர்மிட்டட் பிஸ்னஸஸ் அப்படிலாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஹிபிட்டட் பிஸ்னஸ். ப்ரொஹிபிட்டட் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோன்னா செக்ஷன் 8 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரொஹிபிட்டட்னு சொல்லி காமிக்குது. என்னெல்லாம் அப்படின்னா இந்த ட்ரேடிங்லலாம் நம்ம ஈடுபட முடியாது. இந்த சூதாடுற மாதிரி உள்ள இதில் எல்லாம் நம்ம ஈடுபட முடியாது. ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், ட்ரேடிங் ரிஸ்க் இதிலெல்லாம் பேங்க்ஸ் வந்து ஈடுபட முடியாது. பையிங் ஆர் செல்லிங் ஆர் பேட்டரிங் ஆஃப் குட்ஸ் directly or indirectly is prohibited. However, this is without prejudice to the business permitted under section 6(1) of the Act. Next வந்து constitution of banks. Banks in India fall under one of the following categories. Banks வந்து இந்த 3 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு இதில் தான் கண்டிப்பாக வரும். Body corporate constituted under special statute, company registered under the Companies Act 1956, cooperative society registered under central or state enactment on cooperative societies. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்த 3 இதில் தான் வரும். பாடி கார்பரேட்டாக இருக்கும், இல்லைனா கம்பெனிஸாக இருக்கும், இல்லைனா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கும். First வந்து public sector banks. The public sector banks including nationalized banks, State Bank of India and its associates, regional fall under the first category. Regional rural banks உட்பட எல்லாமே இந்த first category, and that is body corporate constituted under special statute. By the Banking Companies Act 1970 and the Banking Companies Act 1980, the central government nationalized of certain banking companies and vested them in newly created statutory bodies. 6 associates இதெல்லாமே பழைய ஸ்டோரிஸ் தான். எல்லாமே ஸ்டேட் பேங்க் வந்து மாற்றினது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்கிங் கம்பெனிஸ். பேங்கிங் கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, a banking company as defined under section 5C of Banking Regulation Act is a company which transacts the business of banking. Such company may be a company constituted under section 3 of the Companies Act. Companies Act படி banks வந்து constitute பண்ணுவாங்க. அது வந்து banking companies ன்னு சொல்லுவாங்க. Or a foreign company within the meaning of section 551. These banks are governed by the Companies Act 1956. இந்த இதெல்லாம் Companies Act படி வந்திருக்கும். In respect of the Constitution and by Banking Regulation Act and the RBI Act with regard to their business of banking. Suppose ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனி வருது அப்படின்னா அவங்க வந்து பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா that is presumed to be பேங்கிங் கம்பெனி. இதுவுமே ஆர்பிஐட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து என்னெல்லாம் இது பண்ணுறோமோ அது எல்லாமே கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இஸ் a cooperative society registered or deemed to have registered under any central act for the time being in force relating to the multi-state or cooperative societies or any other central or state law relating to cooperative societies for the time being in force. If a cooperative bank is operating in more than one state, the central act applies. In other cases, the state laws applies. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குரிய லா தான் அப்ளிகபிள் ஆகும் அவங்களுக்கு. பட் வந்து இது வெவ்வேறு ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் ஆக்ட் அப்ளைஸ். த பேங்கிங் லாஸ் application to cooperative banking லாவும் உங்களுக்கு applicable ஆகும். Extended to certain provisions of the Banking Regulation Act and the Reserve Bank of India Act to the cooperative banking sector after the Supreme Court held in Apex.
cooperative banks case, the multi-state cooperative societies cannot be licensed as cooperative banks. The Banking Regulation and Miscellaneous Provisions Act 2004 was enacted to permit licensing of multi-state cooperative banks. A multi-state cooperative banks under this act means multi-state cooperative society which is primary cooperative bank. Next one, the Reserve Bank of India Act. And with the bank எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வருது. The Reserve Bank of India Act 1934 was enacted to constitute the Reserve Bank of India to regularize the issue of bank notes. இதில் 4 டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கலாம். For keeping reserves, for securing monetary stability in India, to operate the currency and credit system of the country to its advantage. 3 பாயிண்ட் இருக்குது. 3 விஷயத்துக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டியூட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா, டு ரெகுலேட் இஷ்யூ ஆஃப் பேங்க் நோட்ஸ், ஃபார் கீப்பிங் ரிசர்வ்ஸ், ஃபார் செக்யூரிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா, அண்ட் டு ஆப்ரேட் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி டு இட்ஸ் அட்வான்டேஜ். The Act came into force on 6th March 1934. The Act has been amended from time to time to meet the demands of the changing times. The last amendment to the Act was effected by RBI Act 2006. The Act deals with the constitution, powers and functions of the Reserve Bank. It does not directly deal with the regulation of the banking system except for Section 42, which provides for cash reserves of scheduled banks to be kept with the Reserve Bank with a view to regulating the credit system and ensuring monetary stability. Further, Section 18 of the Act provides for direct discount of bills of exchange and promissory notes when special occasion arises, making it necessary for the purpose of regulating credit in the interest of trade, industry and agriculture. The Act in short deals with incorporation, deals capital management business of the bank. In central banking functions is like issue of bank notes, collection and furnishing of credit information, acceptance of deposits by non-banking financial institutions. இதெல்லாமே ரிசர்வ் பேங்க் உடைய டியூட்டிஸ். penalties for violation of the provisions of the Act. அடுத்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இதில் வந்து இந்த இயர்ஸ்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 was enacted to consolidate and amend law relating to banking and to provide for suitable framework for regulating the banking companies. பேங்கிங் கம்பெனிஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். Initially, the Act provided for regulation of banking companies only, but in 1965, the Act was amended to cover cooperative banks as well as with certain modifications. ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ண டைமில் வந்து இது பேங்கிங் கம்பெனிஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் 1965 என்ன ஆகுது அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. However, the Act as provided in Section 3 does not apply to primary agricultural credit societies and cooperative land mortgage banks. The last amendment to the Banking Regulation Act 1949 was under the banking laws. The provisions of the Act are applicable to banking companies in addition to other laws which are applicable to such companies, unless otherwise specifically provided in the Act. Thus, Companies Act 1956 or 2013, which deals with the incorporation and working of companies, is applicable to banking companies except where special provisions are made in the Banking Regulation Act in this regard. அப்புறம் இந்த ஆக்டில் வந்து என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் இதுதான் முக்கியமானது. இதில் ரெகுலேஷன் ஓவர் பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ், கண்ட்ரோல் ஓவர் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ், சஸ்பென்ஷன் அண்ட் வைனிங் அபவ் பேங்கிங் பிஸ்னஸ், penalties for violation of the provisions of the Act. இந்த 4 இதுவும் வருது. நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா as a central bank and regulator of banks. The Reserve Bank was constituted under Section 3 of the Reserve Bank of India Act. ரிசர்வ் பேங்க் வந்து எது மூலமாக கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக தான் இது கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதோட இயர் வந்து 1934. எதுக்காக அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ரெகுலேட்டிங் த இஷ்யூ ஆஃப் பேங்க் நோட்ஸ், கீப்பிங் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் என்ஷூரிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி, generally to operate the currency and credit system of the country to its advantage. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 4 இடத்துல இருக்குது. மும்பை, கல்கட்டா, டெல்லி அண்டு சென்னை. அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, has a sole authority management of currency. மேனேஜ்மெண்ட் ஆஃப் கரன்சி வந்து எது மூலமாக வருதுன்னா செக்ஷன் 22 ஆஃப் RBI ஆக்ட் மூலமாக தான் ரிசர்வ் பேங்க்குக்கு வந்து இந்த ரைட்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ நோட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸ் ஃப்ரம் 2 to 10,000. 2 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து நோட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பேங்க்கை வந்து இதை ஆக்ட் பண்ண முடியும். எது மூலமாக அப்படின்னா செக்ஷன் 20 ஆஃப் தி ஆக்ட் மூலமாக.
நெக்ஸ்ட் வந்து வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ். வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறைய செலவாகிக்கிட்டே இருக்குது. பட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் இல்லை அப்படின்னா அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக ரிசர்வ் பேங்க் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லோன் கொடுக்கலாம். அந்த லோன் பேர் தான் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ். அட்வான்ஸ் தான், லோன் கிடையாது, அட்வான்ஸ். அட்வான்ஸ் இஸ் ஃபார் ஏ ஷார்ட் டேர்ம், whereas a loan is for a long term. The role of Reserve Bank of இவ்வளோ தான் இதில் முக்கியமானது. நெக்ஸ்ட் இந்த இதையும் வாசிச்சுங்க. பவர் டு issue banking license, appointment and removal of banking boards, personal regulate business of banks, to give directions, to inspect and supervise banks regarding auditing of banks, collect relating to moratorium, amalgamation, impost penalties, இப்படிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து government as a regulator of banks. The Reserve Bank is a primary regulator of banks, but the central government has also been conferred extensive powers under the RBI Act and BR Act, either directly or indirectly over the banks. Reserve Bank க்கு தான் full right வந்து. Reserve Bank தான் primary regulator of banks, but at the same time central bank has also got some rights over the banks. The government holds the entire capital of the Reserve Bank. என்ன ரீசன் அப்படின்னா ரிசர்வ் பேங்க்குடைய என்டையர் கேபிட்டலுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்கு. And appoints the governor and the members of the central board and has the power to remove them. The government has also the power to issue directions to the Reserve Bank under section 7(1) of the RBI Act whenever considered necessary public interest after consultation with the governor. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் இதில் வேறு என்னது வருதுன்னா the government has a power to suspend the operations of the Banking Regulation Act or to give exemption from any of the provisions of the act. சப்போஸ் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து ஏதாச்சும் ப்ரொவிஷன் வந்து சரியில்லை அப்படின்னா அதை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரொவிஷன்லேருந்து சில ஏஜென்சிஸ்க்கு வந்து இந்த ஆக்டிலேருந்து நான் எக்ஸப்ஷன் கொடுக்கணும். சப்போஸ் ஒரு ஃபாரின் பேங்க் ஒன்று வருது, அது அங்கே ஆப்ரேட் பண்ணணும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி முடியலை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்ட் படி இல்லைன்னாலுமே ஃபாரின் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம். Recommendations under section 4 respectively, the government has also power to notify other forms of business which bank may undertake under section 610 of the rules of making 52Y. இதில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது எல்லாமே இதோடைய கவர்மெண்ட்டுடைய ரைட்ஸு. Approval for formation of subsidiary for certain business and notification with reference to accounts of balance sheet under section 29. Issue of direction of inspection of banks, the power to acquire undertakings of banks, appointment of court liquidator, suspension of business and amalgamation of banks. இதெல்லாமே ரீட் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உட்காந்துலாம் இது மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். என்ன செக்ஷன் என்ன அதெல்லாம் அப்படிலாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1 hour ஆகும் இந்த ஃபஸ்ட் மாடியூல் ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 18th November 2004 FIU IND. இதுலேருந்து என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சஸ்பிஷியஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான ரிப்போர்ட் வந்து FIU INDக்கு தான் நம்ம அனுப்பணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் ஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இஸ் control over cooperative banks வந்து cooperative bank is a cooperative society engaged in the business of banking and may be a primary cooperative bank, a district central cooperative bank or a state cooperative bank. Cooperative banks operating in one state or one state only or registered under the State Cooperative Societies Act concerned. ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான். ஸ்டேட்டில் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டுடைய லா படி தான் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ஸ் படி தான் அது ஃபங்க்ஷன் ஆகணும். சப்போஸ் மோர் தென் 1 ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் ஆக்ட் படி அது ஃபங்க்ஷன் ஆகும். மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வருது அப்படின்னா இந்த ஒரு பேராகிராஃப் கொஞ்சம் முக்கியமானது. வித் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செக்ஷன் 56 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1959 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1965. 1965 தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கொண்டு வர்றாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே கொண்டு வர்றாங்க. Cooperative banks have come under the regulatory purview of the Reserve Bank. While the formation and management of cooperative societies operating in one state only or under the control of state government, licensing and regulation of banking business rest with the Reserve Bank. Thus, there is dual control of state governments and the Reserve Bank over these banks.
ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இன் கேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் விச் ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் த ரிசர்வ் பேங்க் has a power to order their winding up. The circumstances in which Reserve Bank may require winding up are mentioned in section 13D of the Act. Regulation by other authorities. Banks may subject to control of other regulatory agencies and the conduct of the business. For instance, a banking company will be subject to the control of the authorities under the Companies Act in respect of company matters. Similarly, a bank is answerable to labor authorities in respect of terms and conditions. இது போக வேறு என்ன ஆக்ட் படியெல்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா, பேங்க்கில் வந்து லேபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த லேபர்ஸுடைய நம்ம பேங்க் எம்ப்ளாயீஸுடைய சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அதுக்கு உட்பட்டு தான் பேங்க்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஒர்க்மேன்ஸ் ஆக்ட் இருக்குது, கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது. அது போக வந்து இந்த நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து ஐஆர்டி ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இருக்குது, ஜிஎஸ்டி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த ஆக்ட் படியுமே பேங்க்ஸ் எல்லாமே கவர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் சம் அப். இந்த சம்மரியும் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்யூர் ப்ராக்ரஸும் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு இங்கே பின்னாடியே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய இஷ்யூஸாக இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.